வெல்கம் டு SM தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரெட் அல்வா. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு பிரெட் ஸ்லைசஸ் வந்து ஒரு 4, அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய், ஒரு அரை கப்பு வந்து சுகர், அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து ரோஸ் எசன்ஸ், அப்புறம் முந்திரி ஒரு 10, திராட்சை வந்து ஒரு 10, அப்புறம் டேட்ஸ் வந்து ஒரு 3 வந்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து தேவையான அளவு வந்து தண்ணி. ஸோ முதல்ல வந்து நம்ம அந்த ட்ரை ஃப்ரூட்ஸு, அந்த கேஷ்யூ அதெல்லாம் வந்து நெய்யில் வந்து வறுத்தெடுத்துக்கலாம். ஸோ இந்த நெய்யிலே தான் நம்ம வந்து ப்ரெட்டும் வந்து ஃப்ரை பண்ணுறதுனால ஸோ இப்போவே வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து அந்த கேஷ்யூ ரெய்சின்ஸையும் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, ஆனால் டேஸ்டியான டிஷ்ஷு. இதுக்கு நிறைய இது நெய்யிலே செய்கிறதுனால நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட முடியாது. பட் ஆனால் ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் எடுத்துடலாம். ஸோ இதிலே வந்து நம்ம அந்த பிரெட் ஸ்லைசஸையும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து க்யூபாக கட் பண்ணிக்கோங்க நீங்கள் அந்த பிரெட் ஸ்லைசஸை. ஸோ ஏன்னா நீங்கள் வந்து அந்த அல்வா செய்யும்போது நீங்கள் மேஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் நல்ல கோல்டன் ப்ரௌனாக எடுத்தால் தான் அல்வாவும் வந்து நல்ல கலர் டார்க்காக இருக்கும். ஸோ இதே பாத்திரத்தில் வந்து நம்ம சுகர் சிரப்பை வந்து இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அரை கப்பு சுகருக்கு வந்து ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ சுகர் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே டேட்ஸும் வந்து ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருக்கேன் சுகரு. ஸோ இந்த மாதிரி கொதிக்கும்போது நீங்கள் வந்து பிரெட் ஸ்லைசஸ் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதிலே அந்த கொதிக்கிறதுனால அந்த பிரெட் ஸ்லைசஸ் எல்லா சிரப்பையும் வந்து உறிஞ்சிக்கும். ஸோ அதனால் உறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதை மேஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அது நல்லா சாஃப்டாகிடும் அந்த பிரெட் ஸ்லைசஸ்லாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கரண்டி வச்சு நீங்கள் அதை எல்லாத்தையும் மசிச்சு விட்டுக்கலாம். அதிலே வந்து ரோஸ் எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட ரோஸ் எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து வேறு எதாவது ஃப்ளேவர் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம், வெனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டோம் பாருங்கள். ஸோ வந்து இதில் வந்து இப்போ இந்த டேட்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டேட்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த கேஷ்யூம் ரெய்சின்ஸும் இதில் போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ சைட்ஸ் பார்த்திங்கன்னா எண்ணெய் வர ஆரம்பிக்கிறது. ஸோ வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு அல்வா. நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் கீழே சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.